காரியா? அச்சச்சோ, இந்த விஷயத்தை நான் அப்படியே பறந்துகிட்டு இருந்தேனா, அதைத்தான் நான் எப்பவும் செய்வேன். அப்போ அந்த பூனியக்காரி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. அதுவும் ஏதோ ஊதுகுழல் மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா. நான் சொல்றது உனக்கு அது விளக்குதோ இல்லையோ, அந்த வேஷம் போட்டிருக்க பூனியக்காரி தான் இளவரசர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உன்னால இதை உறுதியா சொல்ல முடியுமா? நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா? சொல்றத கவனமா கேளு. இப்ப நம்ம என்ன பண்றது? 3வது நாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இளவரசனை உண்மையில காதல் வயப்பட வைக்கணும். அதை சீக்கிரம் புடிச்சுக்கோ. உன்னால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவளை கொண்டு போய் அங்க சேர்த்துரு. கண்டிப்பா. நான் உடனே மகாராஜாவை சந்திச்சு அவர்கிட்ட இதை பத்தி சொல்லியே ஆகணும். நான் என்ன பண்றது? நீ எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்தவா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்கோ வாங்கோ வாங்கோ, ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தியாகணும். அன்பார்ந்த குழந்தைகளே, கவலைப்படாதே. நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். கிட்ட வந்துட்டோம். எங்க அது? கண்டுபிடிச்சிட்டேன். ஏரிக், நீ வெனிசாவை உன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு காலம் பூரா அவளோட வாழ தயாரா இருக்கியா? இருப்பேன். அப்புறம் ஏதோ ஒண்ணு கேட்கணும். வெனிசா, நீங்க